ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த வருடத்திற்கான ரிசல்ட் வந்து என்றைக்கு வெளியிடுறாங்க, ரிசல்ட்டை வந்து நம்ம எப்போ வந்து பார்க்கலாம். அக்டோபர் மாதத்தில் வந்து ஆல்ரெடி வெளியிடுவோம் அப்படின்ற அஃபிஷியல் நியூஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் எந்த தேதியில் வந்து வெளியிடுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு இந்த வருடம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் வர நீங்கள் போகலாம், எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து எக்ஸாக்டாக வரப்போகுது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ், நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்து நிறைய ஊரில் நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. இந்த எக்ஸாமையே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அகாடமி சார்பாக போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கையெழுத்து வாங்குறது, அப்புறம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வராங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அதற்கு எந்த விதமான பதிலும் வந்து சொல்லலை. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது தெரியும். அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆக போகுது. ஏன்னு வந்து ஃபஸ்ட் டைம் எழுதினவங்களும் இந்த தடவை வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே வருஷ கணக்காக நம்ம எழுதி எனக்கு 120 மார்க்குக்கு மேலே வரவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு 120க்கு மேலே வரவே மாட்டேங்குது, அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான ப்ரையாரிட்டியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து எந்த தேதிகளில் வெளியிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்லிட்டாங்க அக்டோபர் மந்தில் வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு. ஸோ ரிசல்ட்டோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 வேக்கன்சி அப்படின்ற போதில் நமக்கு கூட ஒரு 10,000 வேக்கன்சிஸ் அந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வருடம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓக்கே வந்து நமக்கு 150 160 தாண்டதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே, அதாவது ஒரு வேக்கன்சிஸ் 10,000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா போஸ்டிங் விஏஓ இருக்கட்டும், ஜேஏ, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான தட்டச்சகர், அந்த மாதிரி டைப்பிஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதற்கப்புறமா இந்த இளநிலை உதவியாளர் அப்படின்ற தட்டச்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சேல்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க. இல்லை நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்து 19,500 அந்த போட்டுட்ருக்காங்க. ஆனால் குரூப் 4 பொறுத்தளவில் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னால ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா 25லேருந்து 26 வரை இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே வந்து இதற்கு முன்னாடி போன வருஷம்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு 26 அந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு அவ்வளோதான். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி சேலரியெல்லாம் கிடைக்காது. இதை விட வந்து உங்களுக்கு 5,000 அதிகமாக அந்த அகவிலைப்படி அந்த இதெல்லாம் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25 26 வந்து ஜேஏக்கு வரும். ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட அதிகமாக தான் வரும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து வெளியாகும். அக்டோபர் ஒரு 10 தேதியிலேருந்து நமக்கு 15 தேதிக்குள்ளேயே ரிசல்ட் வந்து வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் 20 தேதிக்கு மேலே நமக்கு தீபாவளி வருது, எல்லாம் பண்டிகை காலன்றதுனால நமக்கு 10லேருந்து 15 இந்த டேட்டுக்குள்ளே எந்த டேட்னாலும் 11 12 13 14 15 இந்த 5 நாட்களுக்குள்ளே எந்த தேதிகள்லனாலும் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
கட் ஆஃபும் வந்து ரொம்ப குறையும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்றது நான் சொல்கிறேன். அதோடு கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்தே வந்து சொல்லிட்டாங்க, எல்லா வருஷமும் சில பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து எல்லாருமே ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்தது. அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் தவறு, நிறைய ஆன்சர்ஸ் வந்து நமக்கு புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, அவங்களோட ஆன்சர் கீ ஷீட்டில் வந்து வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய குளறுபடிகள் வந்து இருக்குது. அதற்கு பதிலாக நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்துனாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியாது. என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் நமக்கு தேர்தல் வந்து வரப்போகுது, எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் டைமில் இனிமேல் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டு இனிமேல் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி அதுக்கப்புறமா எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இப்போ எழுதினவங்களை வச்சு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் எழுதினவங்க, நிறைய பேர் வருஷக்கணக்காக எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ வேக்கன்சிஸை பொறுத்தளவில் ஒரு 10,000 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு 120 மார்க்கு 140 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் அதாவது கூட எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறமா ப்ரையாரிட்டி முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கிறாங்க, விடவ் கேட்டகரி, அப்புறம் முன்னாள் இராணுவத்தினரோட பிள்ளைகள், இந்த மாதிரியான நிறைய பேருக்கு இந்த வருடம் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவை பொறுத்தளவில் நமக்கு பிஏஓவாக வந்து ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு 160லேருந்து 170 மார்க் வரை கட் ஆஃப் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பிசியை சேர்ந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 155லேருந்து 160 மார்க்கு. ஆனால் வந்து இதில் டைப்பிஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 5 மார்க் வரை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 150 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே இந்த வருடம் வேலை வந்து கிடைச்சிரும், கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 160 இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னா ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னா ஒரு 145 மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. இதே கம்யூனிட்டி எஸ்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு 145 155 இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட மார்க் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை இந்த வருடம் கிடைக்கும். இதே எஸ்சியே இருந்தீங்கன்னா ஒரு 140லேருந்து 150. ஸோ இதில் வந்து ஒரு 5 மார்க் அப்படின்றது மைனஸ் பண்ணிக்க. இது வந்து போன வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் கட் ஆஃபாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 5 மார்க்கு கூட நமக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பட்டியலினம் எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவில் 135லேருந்து 145 வரை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நமக்கு வேலை கிடைக்கும். அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மார்க்குக்குள்ளவங்க கவுன்சிலிங் வரை நீங்கள் போகலாம். கவுன்சிலிங்கில் என்னென்ன நடக்கும் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஜாதி சான்றிதழ் என்னென்னலாம் வந்து எடுத்துகிட்டு போகணும், 10th 12th சர்டிஃபிகேட்டு, இதே வந்து டிகிரி முடிச்சிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், அடையாள சான்றிதழ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான அனைத்து கார்டுகளும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய கவுன்சிலிங்கை பொறுத்தளவில் நமக்கு இந்த வருஷமே வந்து நடந்துடும். நவம்பர் டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து போஸ்டிங்ஸ் போட்டுருவாங்க. ஏன்னா அடுத்த வருடம் நமக்கு எலெக்ஷன் வர்றதுனால டிசம்பருக்குள்ளேயே இந்த கவுன்சிலிங்கை முடிஞ்சு போஸ்டிங் போட்டுருவாங்க. அடுத்த வருடத்திற்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அதுவுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் எப்போக்கா வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு ஆஃப்டர் த எலெக்ஷன் தான் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது போன வட்டே நமக்கு ஜூலையில் வச்சாங்க, இந்த வாட்டி ஜூலையில் கூட அடுத்த வருஷம் வந்து வைக்க மாட்டாங்க. ஜூலைக்கு அப்புறமா தான் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி கூட நமக்கு போகலாம். ஆனால் வந்து வேக்கன்சிஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா இடைப்பட்ட காலம்ன்றது நிறைய கேப் இருக்கும் அப்படின்றதுனால வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.